Hi and hello everyone, welcome to Veranda RACE. நான் உங்கள் கமல். ஸோ நம்ம டிஎன்பிசி குரூப் 2 மெயின்ஸுக்கான ஒரு வீடியோஸ் வந்து பார்த்துட்ருக்கோம். கரண்ட் இஷ்யூஸ் அல்லது நம்மளோட சிலபஸில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் டாபிக் எடுத்து டிஸ்கஸ் பண்ணிட்டுருக்கோம். அதில் இந்த சீரீஸில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது தமிழ்நாடு அரசாங்கம் கொண்டு வந்த இந்த டிரான்ஸ்ஜெண்டர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய திருநங்கைகளுக்கான திட்டங்கள் என்னென்ன, ஸோ அது மூலிமா அவங்களோட வாழ்க்கை தரம் எப்படிலாம் உயர்ந்திருக்கு அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ முடிஞ்சு இதுக்கான பிடிஎஃப் வந்து கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். ரெண்டாவது, ஆன்லைன் கிளாஸ் தொடர்பாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு, இல்லைனா ஆன்லைன் கிளாஸ் ஜாயின் பண்ணணும்னு நீங்கள் நினச்சா கீழே ஒரு லிங்க் இருக்கும், அதில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி உங்களோட சந்தேகங்களை கேட்டுக்கலாம். ஸோ நம்ம இப்போ இந்த கிளாஸுக்குள்ளே போகலாம். இப்போ டிரான்ஸ்ஜெண்டர் வெல்ஃபேர் ஸ்கீம், அதாவது தமிழ்நாடு அரசாங்கம் கொண்டு வந்த திருநங்கைகளுக்கான அந்த சட்டம்லாம் என்னென்ன இருக்குது, அல்லது அரசாங்கம் எப்படி அவங்கள பார்க்குது அப்படிங்கிறதான் இந்த இதில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாயிண்ட் இதில் நீங்கள் என்ன எழுதணும் அப்படின்னா, ஸோ பாயிண்ட் நம்பர் 1, த கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு கன்சிடர் டிரான்ஸ்ஜெண்டர் ஆர் ஆல்சோ பார்ட் ஆஃப் த சொசைட்டி. திருநங்கைகள் சமூகத்தின் ஒரு அங்கமாகவே தமிழக அரசு கருதுகிறது. ஸோ பாயிண்ட் நம்பர் 1 ரொம்ப ரொம்ப முக்கியம். அவங்க என்னது, இந்த சமுதாயத்தோட ஒரு பாட்டு தான் திருநங்கைகள் அப்படின்னு அரசாங்கம் இதை கருதுது. நம்மளும் அவங்கள அப்படி தான் கருதணும் அப்படின்னு அரசாங்கம் சொல்லுது. த தமிழ்நாடு அஸ் த பயனியர் ஸ்டேட் இன் இந்தியா டு ஃபார்ம் த தமிழ்நாடு டிரான்ஸ்ஜெண்டர் வெல்ஃபேர் போர்டு ஆன் 15/4/2008. இந்தியாவிலே முன்னோடி மாநிலமாக தமிழ்நாடு அரசு ஆனது 15/4/2008 அன்று திருநங்கைகளுக்கான ஒரு புதிய நல வாரியம் ஒன்றை உருவாக்கியது. நம்ம தான் இந்தியாவோட முதல் ஸ்டேட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த நல வாரியம் எதுக்காக இருக்குது அப்படின்னா, டு என்ஷூர் தேர் வெல்ஃபேர், சோசியல் செக்யூரிட்டி, சோசியல் ரெகக்னைசேஷன் அண்டு டு என்ஹான்ஸ் தர் குவாலிட்டி ஆஃப் லைஃப் வேரியஸ் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் ஆர் பீயிங் இம்ப்ளிமெண்டட். அவர்களின் நலன், சமூக பாதுகாப்பு, சமூக அங்கீகாரம் ஆகியவற்றை உறுதிப்படுத்தவும் அவர்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தவும் பல்வேறு வகையான திட்டங்களை நடைமுறைக்கு கொண்டு வரத்துக்கு இந்த திருநங்கைகள் நலவாரியம் அப்படிங்கிற இந்த அமைப்பு செயல்படும் அப்படின்னு தமிழ்நாடு அரசாங்கம் சொல்கிறாங்க. வேறு என்ன அப்படின்னா, இன் ஆர்டர் டு இம்ப்ரூவ் த வெல்ஃபேர் ஆஃப் டிரான்ஸ்ஜெண்டர், எ திருநங்கைகள் மொபைல் ஆப் வாஸ் டெவலப்டு டு ரெஜிஸ்டர் தேர் செல்ஃப் டீட்டெயில்ஸ் அண்ட் மேக் இட் ஈஸியர் டு கெட் தேர் ஐடென்டி கார்டு. திருநங்கைகள் நலனை மேம்படுத்தும் வகையில் அவர்களின் சுய விவரங்கள் பதிவு செய்து அவர்களின் அடையாள அட்டை எளிதாக பெறுவதற்கு திருநங்கைகள் மொபைல் செயலி. அடுத்து 3வது நம்ம எழுதக்கூடியது என்னது, ஒரு வெல்ஃபேர் போர்டை உருவாக்குனாங்க. ஒரு நல வாரியத்தை அரசாங்கம் உருவாக்கியிருப்பாங்க 2008. இந்தியாவோட முன்னோடி மாநிலமாக தமிழகம் இருந்துச்சு அப்படிங்கிற பாயிண்ட்டை எழுதணும். ரெண்டாவது, அந்த வெல்ஃபேர் போர்டு மூலிமா வேரியஸ் ஸ்கீமை இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஸோ அந்த டிரான்ஸ்ஜெண்டர்ஸோட வாழ்க்கையை நம்ம எப்படி அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகிறோம் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. அதை தாண்டி ஒரு மொபைல் அப்ளிகேஷன் ஒன்று தமிழ்நாடு அரசாங்கம் உருவாக்குறாங்க. அந்த மொபைல் அப்ளிகேஷனோட நேம் பார்த்தீங்கன்னா திருநங்கைகள் அப்படிங்கிறது தான் அதோட நேமாக தமிழ்நாடு அரசாங்கம் சொல்லியிருக்கு. அதில் அவங்க ரிஜிஸ்டர் பண்ணிட்டா அவங்களோட ஐடென்டி கார்டு வாங்குறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்னு தமிழ்நாடு அரசாங்கம் கருதுறாங்க. ஸோ இது மூலிமா அவங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, ஐடென்டி கார்டு, ஒரு அடையாள அட்டை கிடைக்குது. ஸோ ஃபேமிலி கார்டு, குடும்ப அட்டை ஒன்று கிடைக்குது. ஹவுசிங் பட்டா, அதாவது வீட்டு பட்டா அவங்களுக்கு கிடைக்குது. ரெசிடென்டல் ஹோம்ஸ், அதாவது குடியிருப்பு வீடுகள். ஸோ இந்த அப்ளிகேஷன் மூலிமா தமிழ்நாடு அரசாங்கம் இவங்களுக்கு கொடுக்கக்கூடியது. டெய்லரிங் மிஷின், ஒரு தையல் இயந்திரம், அவங்களோட வாழ்க்கை தரத்தை உயர்த்த தமிழ்நாடு அரசு தையல் இயந்திரம் அப்படின்னு கொண்டு வராங்க. ஹையர் எஜுகேஷன் ஸ்காலர்ஷிப், உயர்கல்வி படிக்கிறதுக்கான உதவித்தொகை தமிழ்நாடு அரசு கொடுக்குறாங்க. கிரியேஷன் ஆஃப் செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ், சுய உதவி குழுக்களை உருவாக்குவதன் மூலியமாக கடன் உதவிகளை பெற்று தொழிலை தொடங்குறதுக்கான வாய்ப்புகள் அவங்களுக்கு கொடுக்குறோம். The self-employment grant amount of rupees 50,000 is provided to improve the livelihood of transgender. திருநங்கைகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த சுய வேலைக்கான மானிய தொகையாக 50,000 ரூபாய் இந்த திட்டத்தின் கீழே வழங்கப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம எழுதக்கூடியது என்ன, ஃபஸ்ட்டு அவங்க வந்து சமுதாயத்தோட ஒரு பார்ட்டு தான் அப்படின்னு எழுதுகிறோம். ரெண்டாவது, அவங்களோட வெல்ஃபேர் போர்டை பற்றி எழுதுகிறோம். அவங்களோட அப்ளிகேஷனை பற்றி எழுதுகிறோம். அந்த அப்ளிகேஷன் மூலிமா அவங்களுக்கு கிடைக்கக்கூடியது அரசு வழங்கக்கூடிய சலுகைகள் எல்லாம் எழுதுகிறோம். ஒரு லெவல் தாண்டி 50,000 ரூபாய் அரசாங்கம் சப்சிடிஸ், ஒரு மானியமாக அவங்களோட தொழில் தொடங்குறதுக்கு உருவாக்குறாங்க அப்படிங்கிறது எழுதியிருக்கோம். அடுத்து, அண்டர் த டிரான்ஸ்ஜெண்டர் பென்ஷன் ஸ்கீம் எ மந்த்லி பென்ஷன் ஆஃப் ₹1,000 இஸ் ப்ரொவைடட் டு சப்போர்ட் த டிரான்ஸ்ஜெண்டர் ஹூ ஆர் அபோவ் 40 years ஆஃப் ஏஜ் அண்டு 1071 டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் ஆர் பெனிஃபிட்டட் டூரிங் த இயர் ஆஃப் 2021-22. ரொம்ப முக்கியம், 40 வயசு, இது ரொம்ப முக்கியம், எதிர்பார்ப்பாங்க. இப்போ 2021-22 பட்ஜெட்டில், ஏன்னா எக்ஸாம்ஸ் கிட்ட இருக்கக்கூடியனால
ஸோ கடைசியாக சொன்ன பட்ஜெட்டுக்கு டேட்டாவை நம்ம கொஞ்சம் எழுதுனோம்னா இன்னும் நம்ம பேப்பரை எவாலுவேட் பண்ணும்போது நல்லாயிருக்கும். திருநங்கைகள் ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் 40 வயதுக்கு மேற்பட்ட திருநங்கைகளுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் ஓய்வூதியம் வழங்கப்படுகிறது மற்றும் 2021-22 ஆண்டில் கடந்த ஒரு வருடமாக 1071 திருநங்கைகள் இந்த திட்டத்தின் மூலிமா பயனடைஞ்சிருக்காங்க. ஸோ மாதம் மாதம் அவங்களுக்கு பென்ஷன் 1000 ரூபாய் அரசாங்கத்திலிருந்து வழங்கக்கூடிய அந்த திட்டம். அடுத்து ரொம்ப முக்கியம், ஸ்டேட் லெவல் அவார்டு ஃபார் த திருநங்கைகள், நாட் அவார்டு அவார்டு. ஸ்டேட் லெவல் அவார்டு அப்படின்னு சொல்கிறோம். ஒரு மாநில அளவிலான ஒரு விருது திருநங்கைகளுக்கு வழங்குகிறோம். எவ்வளோ அப்படின்னா 1 லட்சம் ரூபாய் செக்கோடு கொடுக்குறோம். ஸோ அவங்களுக்கு என்ன கொடுக்குறோம் அப்படின்னா ஒரு அவார்ட் கொடுக்குறோம். ஸோ 1 lakh rupees செக்கோடு கொடுக்குறோம். ஸோ 2020 இந்த இனிஷியேஷனை அரசாங்கம் பண்ணுது. அவங்களோட ஒர்க்கில் சிறப்பாக செயல்படக்கூடிய நபர்கள் அவங்களோட முன்னுதாரணமாக வச்சு நம்ம என்ன பண்ணுறோம், இந்த விருது ஸ்டேட் லெவல் அவார்டு ஃபார் திருநங்கையர் கிடையாது, அவார்டு. ஸோ அவார்டு ஃபார் திருநங்கையர் நம்ம கொடுக்குறோம். இது எப்போ கொடுக்குறோம் அப்படின்னா இந்த திருநங்கையர்கள் தினமாக சொல்லப்படக்கூடிய 15 ஏப்ரல், ஒவ்வொரு வருஷமும் ஏப்ரல் 15 அன்னைக்கு திருநங்கைகள் தினம் கொண்டாடப்படுது. ஸோ அன்னைக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த திருநங்கைகள், அதாவது டிரான்ஸ்ஜெண்டருக்காக யாரெல்லாம் அவங்களுக்காக சப்போர்ட் பண்ண நபர்கள், அவங்களோட கேரியரை பில்ட் பண்ண நபர்கள், ஸோ அவங்களுக்காக இந்த சமுதாயத்தில் போராட்டம் நடத்திய நபர்கள், அவங்களுக்கு இந்த விருதுகளை தமிழ்நாடு அரசாங்கம் வழங்குறாங்க. ஒவ்வொரு வருஷமும் ஏப்ரல் மாதம் 15ஆம் தேதி வழங்கப்படுது. 1 லட்சம் ரூபாய் காசோலையோட இந்த விருதும் அவங்களுக்கு கொடுக்குறாங்க. இது ஒரு மிகப்பெரிய இனிஷியேஷனாக இருக்குது தமிழ்நாடு அரசாங்கத்தில். அடுத்து ஃப்ரீ பஸ் ட்ராவல் அண்ட் கவர்மெண்ட் ரன் ஒயிட் போர்ட் பஸ்ஸஸ் has been introduced to the transgender to ensure the safe travel and approximately about 5.7 lakh trips have been availed the transgenders. ஸோ என்ன அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு இலவச திருநங்கைகள் பாதுகாப்பான பயணத்தை உறுதி செய்வதற்காக அரசு நடத்தும் வெள்ளை பலகை பேருந்துகளில் கவர்மெண்ட் நடத்தக்கூடிய ஒயிட் போர்டு பஸ், ஏன்னா நிறையா இருக்குது. நீங்கள் சென்னை போன்ற கார்பரேஷனில் பார்க்கும்போது பஸ்ஸில் கூடிய போர்டை வச்சு அது பிரிப்போம். அது அரசாங்கம் நடத்தக்கூடிய இந்த ஒயிட் போர்டு பஸ்ஸில் இலவசமாக அவங்க என்ன பண்ணிக்கலாம், ட்ராவல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்குரிய கடந்த ஆண்டுகளில், அதாவது 2021 2022 இந்த காலகட்டங்களில் 5.27 lakhs 5.27 லட்சம் திருநங்கைகள் இந்த காலகட்டத்தில் இந்த பஸ் வசதியை பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து அண்டர் த டிரான்ஸ்ஜெண்டர் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஸ்கீம், திருநங்கைகளுக்கான சுய வேலைவாய்ப்பு திட்டத்தில் 141 டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் ஹவ் பீன் பெனிஃபிட்டட் இந்த ஃபர்ஸ்ட் ஃபேஸ். அரசாங்கம் முதல் முயற்சியாக இந்த டிரான்ஸ்ஜெண்டர் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஸ்கீம், திருநங்கைகளுக்கான சுய வேலைவாய்ப்பு திட்டம் அப்படின்னு அரசாங்கம் முதல் முறையாக அறிவிக்கிறாங்க. அதோட ஃபர்ஸ்ட் ஃபேஸில் பார்த்தீங்கன்னா எனக்குரிய 141 டிரான்ஸ்ஜெண்டர்கள் அதில் பெனிஃபிட் ஆகியிருக்காங்க. அவங்களுக்காக ஒதுக்கப்பட்ட நிதி அப்படிங்கிறது 72.55 லட்சம் ரூபாய் அவங்களுக்காக நிதியாக அரசாங்கம் ஒதுக்கியிருக்கு அப்படின்னு சொல்லுவோம் இந்த பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும். இதை தாண்டி டு இம்ப்ரூவ் த லிவ்லிஹுட் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் டிரான்ஸ்ஜெண்டர், ஒரு குழந்தைகளை திருநங்கைகள் அவங்களோட வாழ்வாதாரத்தை மற்றும் வேலை வாய்ப்பை மேம்படுத்த தமிழ்நாடு அரசாங்கம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த அண்ணா மேலாண்மை கழகம், இந்த அண்ணா இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட், அது சென்னையில் இருக்கக்கூடிய இந்த இன்ஸ்டியூட் மூலிமா அவங்கள ட்ரெயின் பண்ண போகிறாங்க. அவங்களோட வாழ்வாதாரத்தை இன்க்ரீஸ் பண்ண, அவங்க லிவ்லிஹுட்டு, அவங்களோட எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகரிக்க தமிழ்நாடு அரசாங்கம் என்ன பண்ண போகுது, இந்த அண்ணா இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட், அண்ணா மேலாண்மை பல்கலைக்கழகம் கழகம், அதோட திறன் மேம்பாட்டு பயிற்சி அளிக்க போகிறாங்க. இந்த பட்ஜெட்டில், அதாவது 2021-22 ஆண்டு வழங்கப்பட்ட அந்த பட்ஜெட்டில் ஏறக்குறைய 20 திருநங்கைகள் என்ன பண்ணியிருப்பாங்க, இந்த ஸ்கீம் மூலிமா ட்ரெயின் பண்ணியிருக்காங்க. ஸோ தமிழ்நாடு அரசாங்கம் அடுத்த வருஷம், அதாவது 2022-23 காலகட்டங்களில் ஒதுக்கப்பட்ட பட்ஜெட்டு 6.91 கோடி. ஸோ இதுதான் திருநங்கைகள் தொடர்பாக தமிழ்நாடு அரசாங்கம் முன்னெடுத்த திட்டங்கள் அப்படின்னு கேட்பாங்க. நிறையா ஸ்கீம்ஸ் நமக்கு இருந்திருக்கு. அது இல்லாமல் நிறைய எக்ஸாம்ஸ் நீங்கள் எழுதலாம். முதல் எஸ்ஐ, ஃபஸ்ட்டு மினிஸ்டர்ஸ், இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்ஸ் உங்களால் எழுத முடியும். அதோடு சேர்த்து எழுதிங்க. ஆனால் 6 மார்க் கேட்கும்போது இந்த மாதிரி சில டேட்டாஸை ப்ரொவைட் பண்ணணும். இதனால் எவ்வளோ பேர் பெனிஃபிட் அடைஞ்சாங்க, ஸோ அரசாங்கம் என்ன முயற்சி எடுக்குது, வெல்ஃபேர் போர்டு எப்போ கிரியேட் பண்ணாங்க, சுய வேலைவாய்ப்பு எப்போல்லாம் கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி சில டேட்டாஸை நம்ம இந்த இடங்களில் கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் தமிழ்நாடு அரசாங்கம் அவங்க அஃபீஷியலாக அறிவித்த டேட்டாஸ். இது நாங்கள் எந்த டேட்டாவும் எடுக்கல, அரசாங்கம் அஃபீஷியலாக அறிவித்த டேட்டாஸ் மட்டும் தான் நாங்கள் சொல்லியிருக்கோம். சரிங்களா? ஸோ இது மெயின்ஸ் ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறோம். இந்த மாதிரி நிறையா ஸ்கீம்ஸை நம்ம வரிசையாக அடுத்தடுத்த வகுப்புகளில் பார்க்க போகிறோம். ஸோ இது பிடிச்சிருந்தால் லைக் போடுங்க, பிடிக்கலனா லைக் போடுங்க, பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு எந்த சந்தேகம் இருந்தாலும் கீழே ஒரு லிங்க் இருக்கும், அதில் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி கேட்டுக்கலாம். ஸோ நான் ஆன்லைன் கிளாஸை ஜாயின் பண்ணாலும் கீழே ஒரு லிங்க் இருக்கும். சரிங்களா?
ஸோ அடுத்த கிளாஸஸில் சந்திப்போம். தேங்க்யூ.